ஹலோ சில்ட்ரன், வாங்க இன்றைக்கி நாம் வீடியோவில் சந்தூர் டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் யூனிட் 1ல் சாப்டர் 2 பாதல் அண்ட் மோட்டி அதை பார்க்கலாம். இப்போது இந்த லெசனோட புக் பேக் எக்ஸசைஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம இதில் பார்க்க போகிறோம். லெட்டஸ் திங்க் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 18லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இதோட புக் பேக் எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. ஏ, ஆன்சர் த ஃபாலோயிங். What did Badal come across by the side of the road? பாதல்ன்ற குட்டி பையன் ரோடை க்ராஸ் பண்ணும்போது கம் அக்ராஸ் பை த சைட் ஆஃப் த ரோட், ரோடு வழியாக வரும்போது அவன் என்ன பார்க்குறான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், வாட் டிட் பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம் த பப்பி? பாதலும் அவங்க அம்மாவும் பப்பிக்கு என்ன பெயர் வச்சாங்க? வாட் டிட் பாதல் ஃபால் இன்டு? பாதல் எதில் விழுந்தான் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு டிட் மோட்டி ஃபைண்ட் பாதல்? மோட்டி பாதலை எப்படி கண்டுபிடிச்சது? வாங்க ஆன்சர் எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் டிட் பாதல் கம் அக்ராஸ் பை த சைட் ஆஃப் த ரோட்? பாதல் கேம் அக்ராஸ். டிட்டு வந்திருந்ததுன்னா கம்மை என்னன்னு மாற்றணும், கேம்னு மாற்றணும். என்ன பாஸ்ட் முடிஞ்சிடுச்சு இல்லை. பாதல் கேம் அக்ராஸ் அ ஷிவரிங் பப்பி பை த சைட் ஆஃப் த ரோட். ஒரு குளிரில் நடுங்கிட்டு இருக்கிற ஒரு பப்பியை அவன் பார்க்குறான், நாய்க்குட்டியை. நம்பர் 2, வாட் டிட் பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம் த பப்பி? பாதலும் அவங்களோட அம்மாவும் அந்த பப்பிக்கு என்ன பெயர் வச்சாங்க? பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம்டு த பப்பி ஆஸ் மோட்டி. ஏன் இங்கே நேம்ன்றதை நேம்டுன்னு கொடுத்துருக்கோன்னா, இங்கேயும் வாட் டிட் அப்படின்னு ஆன்சர் கொஷின் கேட்டிருக்காங்க. டிட்டு வந்ததுன்னா வேர்பை நம்ம என்னென்னு மாற்றணும், பாஸ்ட்டில் மாற்றணும். ஸோ பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேம்டு த பப்பி ஆஸ் மோட்டி, அதுக்கு மோட்டின்னு பெயர் வைக்கிறாங்க. வாட் டிட் பாதல் ஃபால் இன்டு? எதில் பாதல் விழுந்தா? பாதல் ஃபெல் இன்டு. இதுவும் டிட் இருக்கிறதுனால ஃபால் என்ன ஆகுது, ஃபெல் அப்படின்னு ஆகுது. ஃபெல் இன்டு அ டீப் பிட், ஒரு குழி, ஒரு ஆழமான குழியில் விழுந்துட்டான். ஹவு டிட் மோட்டி ஃபைண்ட் பாதல்? மோட்டி எப்படி பாதலை கண்டுபிடிச்சது? மோட்டி காட் பாதல் சென்ட். அவனோட வாசனையை முகந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடுச்சு. ஹி ஃபாலோட் த சென்ட் அண்ட் வெண்ட் நியர் த பிட் and started barking to alert the neighbors. இது உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கிறத நான் அப்படியே கொடுத்துருக்கேன். நீங்களே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட ஆன்சர் எழுதலாம். மோட்டி ஃபவுண்ட் பாதல் by following the scent of him and he went near the pit and started barking to alert the neighbors அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். நெக்ஸ்ட் 5th ஒன் பாருங்கள். ரைட் E for true and F for false. நம்பர் 1, பாதல் லிவ்டு வித் ஹிஸ் கிராண்ட் மதர். பாதல் அவங்க கிராண்ட் மதர் கூட வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க, அது ஃபால்ஸு. பாதல் லிவ்டு வித் ஹிஸ் மதர், அவங்க அம்மா கூட இருக்கிறான் அவன். மோட்டி க்ரூ அப் அண்ட் லவ்டு பாதல். செகண்ட், மோட்டி க்ரூ அப் அண்ட் லவ்டு பாதல். மோட்டி வளர்ந்துட்டு பாதலை ரொம்ப விரும்புச்சு. ஆமாம், அது ட்ரூ. சி பாருங்கள், பாதல் மதர் வாஸ் worried when he did not come home in time. எப்படி உங்கள் அம்மாலாம் வீட்டுக்கு நீங்கள் சீக்கிரம் சேரலைன்னா கவலைப்படுவாங்கள்ல, அது மாதிரி அவங்க அம்மாவும் அந்த குழந்தை இன்னும் சீக்கிரம் வீட்டுக்கு வரலையே, டைமுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, வரி பண்ணாங்க. இந்த கதையிலையும் வருத்தப்பட்டாங்க. ட்ரூ. டி, மோட்டி காட் பாதல்ஸ் ஃபோட்டோ. மோட்டி பாதலோட ஃபோட்டோவை பார்த்துச்சா? எதை கண்டுபிடிச்சது? மோட்டி காட் பாதல்ஸ் சென்ட். அது அவனோட வாசனையை தான் கண்டுபிடிச்சிச்சு. ஸோ அது ஃபால்ஸு. ஈ பாருங்கள், பாதல் ஹக்டு ஹிஸ் பப்பி மோட்டி அண்ட் தேங்க்டு ஹிம். ஆமாம், அது எல்லாரையும் அது அவனோட சென்ட்டை வச்சு அவனை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுச்சு, பார்க்கடை கற்றுன்னு கத்தி ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் கூட்டிடுச்சு. ஸோ பாதல் ஹக்டு ஹிஸ் பப்பி, அவன் வெளியில் வந்தோன்னே மோட்டியை கட்டி பிடிச்சி அதுக்கு தேங்க்யூ சொன்னான், கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் பண்ணான். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க, அதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதை லெட்டஸ் திங்க். அதில் திங்க் அண்ட் டிஸ்கஸ் அண்ட் பேரன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் அதை அப்படியே கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். டு யூ ரிமெம்பர் வென் யூ ஃபெல் டவுன் லாஸ்ட் டைம்? உனக்கு நீங்கள் கடைசியாக எப்போ கீழே விழுந்தன்னு ஞாபகம் இருக்கா? ஹவு டிட் யூ ஃபால்? எப்படி விழுந்த நீனு? ஹூ பிக் யூ அப்? யார் உன்னை தூக்கி விட்டா? ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை ஷேர் பண்ணு. டு யூ ஹாவ் அ பெட்? உன்கிட்ட பெட் இருக்கா? இது செகண்ட் கொஷின். டு யூ நோ சம் ஒன் ஹூ ஹேஸ் அ பெட்? யாராவது பெட் வச்சுருக்கிற ஒரு ஆளை உனக்கு தெரியுமா? இது செகண்ட். தேர்டு, இஃப் யூ வேர் அலவுட் டு கீப் எனி அனிமல் ஆஸ் அ பெட். உங்கள் வீட்டில் உன்னை ஏதாவது ஒரு பெட் அனிமலை வச்சுக்கணுன்னு அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, விச் அனிமல் வுட் யூ சூஸ்? எந்த அனிமலை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? ஏன், ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 ஆன்சரையும் நீங்கள்
யோசித்து பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஆன்சர் கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், லெட்டஸ் லேர்ன் பேஜ் நம்பர் 19ல் ஏல பாருங்கள், லுக் அட் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லெசன் கொடுத்துருக்காங்க. லிவ்டு, லவ்டு, ஷேர்டு, கேதர்டு, தேங்க்டு. ஈடி போட்டிருக்க எல்லா வார்த்தையுமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அது LIVED, LOVED அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் தட் ஆல் தீஸ் வேர்ட்ஸ் எண்ட் வித் ED. ஆல் தீஸ் ஆக்ஷன்ஸ் ஹாவ் ஆல்ரெடி ஹேப்பன்டு. இந்த எல்லா வார்த்தையும் ஈடியில் முடிஞ்சிருக்கிறதுனால இந்த எல்லா செயலும் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆட் ED அண்ட் ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது கீழே வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாக் ப்ளஸ் ED, வாக்டு. ப்ளே ப்ளஸ் ED, பிளேடு. டாக் ப்ளஸ் ED, டாக்டு. ஆஸ்க் ப்ளஸ் ED, ஆஸ்க்டு. டச் ப்ளஸ் ED, டச்டு. அப்படியே அதை ரீரைட் பண்ணுங்கள். பேசினான், விளையாடினான், நடந்தான், கேட்டான், தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நடந்து முடிஞ்சது. தொட்டால்னு கூட சொல்லலாம். நடந்தாள், இல்லை அவர்கள் நடந்தார்கள், தே வாக்டு, இந்த மாதிரி. அடுத்தது பி பாருங்கள், மேட்ச் த வேர்ட்ஸ் டு மேக் பேர்ஸ். கலர் ஈச் பேர் வித் த சேம் கலர். 2 have been done for you அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நான் வந்து டிக் பண்ணி காமிச்சிருக்கேன். பேப்பர் வந்து பென்சில் கூட சேர்த்துருக்காங்க, எல்லோ கலர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ரையான் எடுத்துக்கோங்க. யூ ஹாவ் டு கலர் இட். நீங்கள் கலர் பண்ணணும். சேர் டேபிள் கூட பேர் ஆகும், பேட் பால் கூட பேர் ஆகும். ஸோ பர்பிள் கொடுத்துருக்கேன். நீடில் த்ரெட் கூட மேட்ச் ஆகும். லாக் ரெட்டு கூட, ரெட் எண்ணத்தில் கொடுத்துருக்கேன். கீ, லாக் அண்ட் கீ. இட்லி அண்ட் சாம்பார். ஸோ எது கூட மேட்ச் ஆகுதோ சேம் கலரில் கொடுங்க. அதுக்கு அந்த பாக்ஸில் க்ரையான் வச்சு கலர் பண்ணுங்கள். இப்போது லெட்டஸ் லிசன் பாருங்கள். யுவர் டீச்சர் வில் ரீட் அவுட் த ஸ்டோரி ஆஃப் பாதல் அண்ட் மோட்டி once again to you. Now read the following sentences and number them in the sequence of the story. The first sentence has already been marked for you. ஏற்கனவே டீச்சர் வந்து உங்களுக்கு இந்த லெசனை சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவில் பாருங்கள். அதை இன்னொரு வாட்டி கேட்டுட்டு இந்த எந்த ஆர்டரில் நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நம்பர்ஸ் போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் அவங்களே கொடுத்துட்டதுனால செகண்ட் ஒன் பாருங்கள். பாதல் அண்ட் ஹிஸ் மதர் நேம்டு த பப்பி மோத்தி. அதை அந்த நாய்க்குட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து அம்மாவோட சேர்ந்து அதுக்கு மோத்தி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறான். தேர்ட் ஒன், ரெய்னி டே, ஹி ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் இன்டு அ டீப் பிட். ஒரு மழை நாளில் அந்த குழந்தை ஸ்லிப்பாகி ஒரு ஆழமான குழியில் விழுந்துடுறான். ஃபோர்த் ஒன், மோட்டி அக்கம்பைன்ட் பாதல்ஸ் மதர் டு சர்ச் ஃபார் ஹிம். மோட்டி வந்து பாதலோட அம்மா கூட சேர்ந்து தானும் தேடுது எல்லா இடத்துலையும், காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. மோத்தி ஃபாலோடு பாதல் சென்ட். அவன் வாசனையை மோந்து பார்த்துக்கிட்டே போய் அண்ட் வெண்ட் நியர் த பிட் அண்ட் ஸ்டார்டட் பார்க்கிங். அந்த குழியை பார்த்துருச்சு, அந்த குழியில் தான் அவன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஃபிஃப்த் ஒன். பாதல் ஹக்டு மோட்டி. ஒரு வழியாக அவன் வெளியில் வந்துட்டான், எல்லோரும் கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணான், அதை ஹக் பண்ணி தேங்க் பண்ணான். ஸோ இதுதான் சிக்ஸ்த் ஒன். சீக்வன்ஸ் செகண்ட் செக் பண்ணுங்கள். 3, 2, 6, 1, 4, 5. லெட்டஸ் ஸ்பீக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாக் இன் பேர் அபவுட் வாட் யூ டூ எவ்ரிடே. நீங்கள் டெய்லி என்ன பண்ணுவீங்கன்றதை 2 பேராக சேர்ந்து பேசி பாருங்கள். பிஃபோர் யூ கம் டு ஸ்கூல் வரத்துக்கு முன்னாடி, டியூரிங் த ஸ்கூல் ஹவர்ஸ் எப்படி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஆஃப்டர் கோயிங் பேக் ஹோம் என்ன விளையாடுவீங்க, உங்கள் ஹாபீஸ் என்ன, இதெல்லாம் பேச சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு க்ளூவும் கொடுத்துருக்காங்க. அதாவது பிஃபோர் யூ கம் டு ஸ்கூலுக்கு முன்னாடி ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்றதுக்கு, எவ்ரிடே ஐ டேஷ் அப் அட் wakes up. Every day I wake up at 6 a.m. in the morning. Then I brush my teeth and go to the எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. After that I take a bath and dress up for school. I eat breakfast and I go to school. இது மாதிரி நீங்களே பேசி பார்க்கணும். அடுத்து during the school time I used to sit along with my friends and do the class works and homework. I listen to the class very carefully. இந்த மாதிரி நீங்கள் பேசி பழகுங்க. லெட்டஸ் ரைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர். தே ஷோ ஏ ஸ்டோரி ஆஃப் 2 ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு பிக்சர் ஸ்டோரி, இது 2 ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டோரி. ஒரு பிஜன் அண்ட் அன் ஆண்ட் இருக்குது. இது வந்து கலைஞ்சிருக்கு, ஜம்பிள்ட் அப் ஆகிருக்கு. பட் த ஸ்டோரிஸ் பிக்சர்ஸ் ஆர் ஜம்பிள்ட் அப்.
பிக்சர்ஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு. நம்பர் தெம் டு கெட் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் அ ஸ்டோரி. இதில் நம்பர் 1 எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புறா வந்து ஒரு கிளையில் உட்காந்துருக்கு இல்லையா, அதுதான் நம்பர் 1. ஒரு எறும்பு திடீர்னு தண்ணியில் விழுந்து அது கத்துது ஹெல்ப் கேட்டு. தண்ணியில் அடிச்சுக்கிட்டு கத்துற மாதிரி எறும்பு போட்டிருக்காங்க இல்லையா, அது நம்பர் 2. இதை பார்த்த புறா வாயில் இலை வச்சுருக்கு பாருங்கள், அதுதான் 3. ஒரு இலையை பிச்சு அந்த எறும்புக்காக போடுது. இது நம்பர் 3. ட்ராப்டா லீஃப் இன்டு த ஸ்ட்ரீம், அதில் போடுது. இது நம்பர் 3. நம்பர் 4 எறும்பு அதை பிடிச்சி ஏறி அதில் கரைக்கு வந்து சேர்ந்துருது. இது நம்பர் 4. நம்பர் 5 ஒரு நாள் வேடன் புறாவை குறி வைக்கும் போது அந்த எறும்பு கடிச்சிடுது. 5. நம்பர் 6 குறி தப்புனதுனால புறா சந்தோஷமாக பறந்து போச்சு. இது 6th ஒன். ஸோ சீக்வன்ஸை வந்து கரெக்டாக குறிச்சிக்கோங்க. நவ் அதே ஸ்டோரியை சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. நவ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ் டு கம்ப்ளீட் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரிஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த பிளாங்க்ஸை வந்து ஃபில் பண்ணுங்கள். கொடுத்துருக்குற வேர்ட்ஸ்லேருந்து எடுத்து எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. லீஃப் இலை, ஃப்ளூ பறந்தது, பிரான்ச் கிளை, கிளைம்டு எது மேலேயாவது ஏறணுன்னா கிளைம்பிங் எ ட்ரீ, கிளைம்பிங் த ஸ்டேர்ஸ் மாடிப்படி ஏறுறது அது கிளைம்டு, ஏறியது. ஃபெல் விழுந்தது, ஸ்ட்ரீம் ஓடை, ஹண்டர் உங்களுக்கு தெரியும் வேட்டைக்காரன். அ டவ் வாஸ் ரெஸ்டிங் ஆன் அ பிரான்ச் ஆஃப் அ ட்ரீ நியர் அ ஸ்ட்ரீம். ஒரு ஓடைக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தில் ஒரு கிளையில் அந்த புறா வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கு. ரெஸ்டிங்னா அங்கே உட்காந்துருக்கு. அண்ட் ஆண்ட் ஃபெல் இன்டு த ஸ்ட்ரீம். ஒரு எறும்பு என்ன செஞ்சிடுச்சு, உள்ளே விழுந்துருச்சு. அண்ட் க்ரைடு ஃபார் ஹெல்ப், ஹெல்ப் ஹெல்ப்னு கத்திகிட்ருக்கு. த டவ் ட்ராப்ட் அ லீஃப் இன்டு த ஸ்ட்ரீம். அது உடனே டவ் என்ன பண்ணுச்சு, ஒரு இலையை பிச்சு தண்ணியில் போட்டுச்சு, அது ஓடையில் போடுது. த ஆண்ட் கிளைம்டு ஆன் த லீஃப் அண்ட் லேண்டட் சேஃப்லி. அந்த இலையை எடுத்து அதில் தாவி ஏறி பிடிச்சிட்டு நேராக எங்கே வந்து சேர்ந்துடுது, லேண்டுக்கு சேஃபாக லேண்ட் ஆகிடுது, கரைக்கு வந்து சேர்ந்துடுது. அனதர் டே த ஆண்ட் சா அ ஹண்டர் எய்மிங் அட் த டவ். அடுத்த நாள் ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த புறாவை நோக்கி எய்ம் பண்ணுறத குறி வைக்கிறத பார்க்குது. ஷீ குயிக்லி கிளைம்ட் அப் அண்ட் பைட் த ஹண்டர்ஸ் ஹேண்ட். உடனே கடகடன்னு ஏறி வந்து என்ன செஞ்சிடுது, பிட் த ஹண்டர்ஸ் ஹேண்ட், கடிச்சிடுது. த டவ் ஃப்ளூ அவே அன்ஹர்ட். எந்த அடியும் படாமல், குறி தப்பிடுச்சுல, எந்த அடியும் படாமல் அந்த புறா என்ன செஞ்சிடுச்சு, பறந்து ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் ஃப்ரம் த லெசன். லெசனில் கொடுத்துருக்க இந்த சென்டென்சஸ்லாம் கொஞ்சம் பாருங்கள். கேன் திஸ் பப்பி ஸ்டே வித் அஸ்மா? அம்மா இந்த நாய்க்குட்டி நம்மளோட வச்சுக்கலாமா? அது கொஷின் மார்க். ஏன் அது ஒரு கேள்வியாக கேட்குறான் அந்த குழந்தை. அவங்க அம்மா ஒரு பதில் சொல்கிறாங்க, எஸ் பேட்டா, பட் ஒன்லி இஃப் யூ ப்ராமிஸ் டு டேக் கேர் ஆஃப் த பப்பி. நீ ப்ராமிஸ் பண்ண அந்த பப்பியை டேக் கேர் பண்ணுவேன்னு அப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, அடுத்தது பதில். இப்போ கேள்வி கேட்கும்போது கொஷின் மார்க் போடணும் இல்லையா? கீழே கொடுத்துருக்குற 6 சென்டென்சஸில் எதெல்லாம் கேள்வி எதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் யூ ஹாவ் டு புட் அ ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கொஸ்டின் மார்க் ஃபார் கொஸ்டின். The sun rises in the east. சூரியன் கிழக்க உதிக்கும். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ புள்ளி வைங்க. வாட் இஸ் யுவர் நேம்? கொஸ்டின் மார்க் போடுங்க. ஐ லைக் டு ஈட் மேங்கோஸ். எனக்கு மேங்கோஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்டேட்மெண்ட், புள்ளி வைங்க. மே ஐ பாரோ யுவர் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக். உன்னோட இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக் எனக்கு தரியாப்பா, அது கொஸ்டின். மே ஐ, நான் வாங்கிக்கட்டா? கேன் ஐ, குட் யூ, இதெல்லாம் வந்துச்சுன்னா கொஸ்டின். பிருந்தா அண்ட் நம்ரதா ஆர் குட் ஃப்ரெண்ட்ஸ். பிருந்தாவும் நம்ரதாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஹூ ஷூஸ் ஆர் திஸ்? யாரோட ஷூஸ் இது? கொஸ்டின் மார்க் போடுங்க. கம்ப்ளீட் த ஃபாலோயிங் கான்வர்சேஷன் பிட்வீன் 2 children. சி பாருங்கள், பேஜ் நம்பர் 23ல் 2 குழந்தைங்களுக்கு இடையில நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இடையில டேஷஸ் நிறையா இருக்குது, நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். நமஸ்தே, ஐ எம் ஆனந்தி. வாட் இஸ் யுவர் நேம்? நமஸ்தே, ஐ எம் அம்ரித் குமார். I live in Tanjavur. Vallam, where do you live? I live in Medical College Road. I go to Kendra Vidyalaya school. Yes, I study in that school too. Which class are you in? I am in class 3rd. Which class are you in? I am in class 4. Nice meeting you. See you in school tomorrow. Next paranga, let us do la look at the picture below. It shows 3 children playing.
would you like to add anything to this picture? இது கூட நீங்கள் ஏதாவது சேர்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் ஏதோ ஒன்று ஒரு பார்க் இருக்கிற மாதிரியோ அதில் சில எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியோ நீங்கள் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பென்சில்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கள், பிக்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுங்கள். தேங்க்யூ.